வசந்தத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இன்று இந்த தைப்பொங்கல் நாளில் ஒரு பட்டிமன்றத்தோடு உங்கள் முன் வந்திருக்கிறோம். இந்த தைப்பொங்கல் ஒரு நீண்டகால முடக்கம், அடக்கம், வருத்தம், வேதனை எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு பொங்குகின்ற ஒரு பொங்கலாக இருக்காதா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பின் பொங்கலாக அமைகிறது. இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த முழு உலகத்துக்குமே இது அப்படி ஒரு பொங்கல். இந்த பொங்கல் அத்தனை துன்பங்களிலிருந்தும் எம்மை விடுவிக்கும் ஒரு பொங்கலாக, ஒரு விடுதலை பொங்கலாக அமையும் என்று நம்புவோம். இந்த தைப்பொங்கல் வழக்கத்தின்படி அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். இன்று நமக்கு இந்த பொங்கல் ஒரு பாட்டு பொங்கல். இன்றைய பட்டிமன்றம் ஒரு பாட்டு மன்றமாக உங்கள் முன் வர இருக்கிறது. எப்படி? இன்று எதை பற்றி நாங்கள் பேசப் போகிறோம்? எதை பற்றி நாங்கள் அலசப் போகிறோம்? அறிவுக்கும் செவிக்கும் இன்பமளிப்பது அன்றைய பாடல்களா, இன்றைய பாடல்களா? இதுதான் இன்றைக்கு தலைப்பு. பாடல் அறிவுக்கும் செவிக்கும் எப்படி இன்பம் அளிக்கப் போகிறது? பாடலுக்கும் அறிவுக்கும் பாடலுக்கும் செவிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த இடத்தில்தான் பாடல் என்றால் என்ன என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியதாகிறது. பாடல் என்றால் என்ன? இந்த கேள்வியை போய் இளையராஜாவிடம் கேட்டால் அவர் சொல்லுவார், உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடலே என்பார். இப்பொழுது எல்லோருக்கும் மனங்களில் அந்த பாடல் ஓடும். உயிரில் கலந்து பாடும் பொழுது என்ன நடக்கும்? எம் உணர்வோடு சேர்ந்து அது வெளியில் வரும். இப்போ பாடல் என்பது எங்களுடைய உணர்வின் எழுச்சி, உணர்வின் வெளிப்பாடு என்பதாக அந்த கருத்து அமைகிறது. அது இசையோடு கூடும்போது இசைப்பாடலாகிறது. அந்த இசைப்பாடல் என்ன செய்யும்? இப்பொழுது நாங்கள் 6ஆம் வகுப்பு சங்கீத பாடத்தில் வருகின்ற ஒரு கேள்விக்கு போக வேண்டும். இசை என்றால் என்ன? இந்த கேள்வியை வடிவேலிடம் கேட்டால் அது பெரும் நகைச்சுவை. 6ஆம் வகுப்பில் கேட்கும்போது அது இசைக்கான வரைவிலக்கணம். இசை என்றால் என்ன? செவிக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒலிகளின் கோர்வை, இதுதான் இசை. இது பாடப்புத்தகத்தில் இருப்பது. செவிக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒலிகளினுடைய கோர்வைதான் இசை என்றால் பாடல் என்ன? தமிழில் இசை பற்றிய குறிப்புகளை வைத்திருக்கின்ற ஆகப்பழைய நூல்களில் ஒன்று பரிபாடல். பரிபாடல் ஒரு பாடல் என்றால் என்ன என்று இவ்வாறு சொல்கிறது. ஒரு திறம் பாணர் யாழின் தீங்குரல் எழ, ஒரு திறம் யாணர் வண்டின் இமிரிசை எழ, ஒரு திறம் கண்ணர குழலின் கரை எழ, ஒரு திறம் பன்னர் தும்பி பரந்திசை ஊத, ஒரு திறம் மன்னார் குழவின் இசை எழ, ஒரு திறம் அண்ணலை நெடுவரை அருவி நீர் ததும்ப, ஒரு திறம் பாடல் நல் விரலியின் ஒல்குபு நுடங்க என்று சொல்லிக்கொண்டு போகிறது இசை பற்றி. ஒரு ஒகெஸ்ட்ரா பற்றி, ஒரு ஆமந்திரிகை பற்றி பரிபாடல் இதை சொல்லிக்கொண்டு போகிறது. இங்கே பாடலின் கூறுகளாக எவையெல்லாம் வருகின்றன? ஒரு குழலின் இசை, யாழின் இசை, விரலியின் குரல் இசை மட்டுமல்ல, ஒரு தும்பியின் ஊதும் இசை, ஒரு அருவி ததும்பும் இசை, காற்றின் இசை, எல்லாமே இசையாக கலந்து அந்த ஆமந்திரிகை இசைக்கிறது என்கிறது பரிபாடல். இப்போ இசை என்பது வெறும் இசைக்கருவிகளும் சங்கீத குறிப்புகளும் பாடல்களும் மெட்டுக்களும் மட்டுமல்ல, அது இன்பம் தரும் ஒலிகளின் கோர்வையாகவும் இருக்கிறது என்று தமிழின் மிக பழைய நூல்கள் சொல்லுகின்றன. ஒரு வரலாற்று குறிப்பாக எடுத்து தருகின்றன. மனிதகுல வரலாற்றில் இசை என்னவாக இருந்தது என்று சொல்லுகின்றன. இந்த இசை கூடிய பாடல், இவற்றில் செவிக்கும் அறிவுக்கும் இன்பத்தை தரக்கூடிய பாடல்கள் எவை என்ற கேள்வியைத்தான் இன்று நாங்கள் எல்லாம் உங்கள் முன்வைத்து அலசப் போகிறோம். ஒரு பட்டிமன்றம் என்று வந்துவிட்டாலே சில வரையறைகளை போட வேண்டிய தேவை இருக்கிறது. வரையறைகள் இல்லாமல் நாங்கள் விவாதிக்க முடியாது. என்ன வரையறை? பாடல்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வது இன்றைக்கு வசதிக்கு தென்னிந்திய தமிழ் திரைப்பட பாடல்கள். நம்முடைய வசதிக்கு நாங்கள் அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
ஒரு பெரும் மலையை நாங்கள் குடைய முடியாது, ஓரளவுக்கு ஆவது அந்த ஒரு சிறிய மலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த பாடல்களில் அன்றைய பாடல்கள் எவை, இன்றைய பாடல்கள் எவை? இந்த கேள்விதான் ஒரு சிக்கலான கேள்வி. ஒவ்வொரு தலைமுறை மாறும்போதும் அன்று என்பதும் இன்று என்பதும் மாறிக்கொண்டே இருக்கும். 60களில் பிறந்த ஒருவருக்கு அன்று என்பது 40, 50. 80களில் பிறந்த ஒருவருக்கு அன்று என்பது 60, 70. 2000களில் பிறந்த குழந்தைகளுக்கு, அனைவரும் 2000 குழந்தைகள் தான் ஒரு வகையில், அன்று என்பது 90களும் 80களும் அல்லது அதற்கு முன்னரும். இன்று என்பது 2000கள். ஆக இந்த பட்டிமன்றத்தில் அன்றைய பாடல்கள் என்பவை 2000ஆம் ஆண்டிற்கு முன்னர் வந்த பாடல்கள், இன்றைய பாடல்கள் என்பவை 2000ஆம் ஆண்டிற்கு பின்னர் வந்த பாடல்கள். இதுதான் வரையறை இவர்களுக்கு. இப்பொழுது இவர்கள் சொல்ல போகிறார்கள், இந்த 2 காலப்பகுதிகளில் வந்த பாடல்களில் அறிவுக்கும் செவிக்கும் இன்பத்தை தந்தது, அதிகமாக தந்தது எந்த காலத்து பாடல்கள் என்று. செவிக்கு ஒரு பாடலால் இன்பம் எப்படி வரும்? அது உயிரியல் ரீதியானது. மூளைக்குள் நிகழும் உயிரியல் ரசாயன தாக்கங்களின் விளைவானது. காது வழியாக பெறப்படுகின்ற ஒலி அலைகள் மூளைக்கு செய்திகளாக அனுப்பப்பட்டு அதை மூளை எப்படி உணர்கிறது என்பதை பொறுத்தது. மூளை அது இன்பமாக இருக்கிறதா இல்லையா என்று முடிவு செய்யும். அறிவு என்பது மூளைக்குள் நிகழும் ப்ரோசஸிங், ஒரு செயலாக்கம். ஏற்கனவே பெற்ற தகவல்கள், ஏற்கனவே பெற்ற அறிவு, நம்முடைய அனுபவம் எல்லாவற்றையும் சேர்த்து புதிதாக கிடைக்கும் தகவல்களை கொண்டு மூளை செயலாக்குவது தகவல்களை. அப்பொழுது மூளை இது இன்பமாக இருக்கிறது என்று சொன்னால் அது இன்பம். இப்போது வரப்போகிறார்கள். இந்த வரவிலக்கணத்தின்படி அறிவுக்கும் செவிக்கும் இன்பத்தை அளிப்பது அன்றைய பாடல்கள்தான் என்று சொல்வதற்கு இங்கே எனது இடது பக்கத்தில் இருக்கின்ற அணியினர். இங்கே விதுக்ஷி இருக்கிறார், சஜிஷ்ணவன் இருக்கிறார், வினுஷ்மிதன் இருக்கிறார். இவர்கள் அன்றைய பாடல்களே அணியினர். இல்லை இல்லை, இன்றைய பாடல்கள்தான் இந்த இன்பத்தை எல்லாம் எங்களுக்கு தருகிறது என்று சொல்வதற்கு தனுஷா இருக்கிறார், திவ்யா இருக்கிறார், துஷிதரன் இருக்கிறார். இந்த புதிய தலைமுறையினர் இந்த புதுமையான தலைப்பில் ஒரு புதுமை புனைந்த ஒரு பட்டிமன்றத்தை உங்கள் முன் தரப்போகிறார்கள். முதலில் அறிவுக்கும் செவிக்கும் இன்பம் அளிப்பவை அன்றைய பாடல்கள்தான் என்று ஆணித்தரமாக பட்டிமன்றத்தை தொடங்க வருகிறார் ஒரு அமைதியான பேச்சாளர். விதுக்ஷி, வாங்க. வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அறிவுக்கும் செவிக்கும் இன்பமளிப்பது அன்றைய கால பாடல்கள் தான் என்று என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கின்றேன். நடுவர் அவர்களே, நேரடியாக பாடல்களுக்குள்ளேயே பயணிப்பது சாலச் சிறந்தது என்று எண்ணுகிறேன். இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா? 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமா? உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா? உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா? இது KV மகாதேவன் அவர்களின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் அமைந்த இசையா பிரமாதம் அல்லது வரிகளா பிரமாதம் என்று ஒரு இதமான இசை திணறலில் எம்மை தத்தளிக்கச் செய்த பாடல். இந்த பாடல் இப்படி இருக்க அடுத்து வருகிறது பாருங்கள். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இந்த பாடல் இனிமைக்கும் அறிவுக்கும் செவிக்கும் இனிமைக்கும் என்று ஒரு போட்டியில் இனிமையை மிஞ்சி நிற்கின்றது அல்லவா? அடுத்து கங்கைக்கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. இந்த பாடல் ஒரு தெய்வ கானம். இது அறிவுக்கும் செவிக்கும் இன்பமளித்து கொண்டேதான் இருக்கும், இதயத்தை வருடிக்கொண்டேதான் இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்துகளுக்கும் சற்றும் இடமில்லை நடுவர் அவர்களே. மேலும் அறிவுக்கும்
செவிக்கும் இன்பமளிப்பதில் அன்றைய கால பாடல்களாகத்தானே இருக்க இயலும், இருக்க வேண்டும் நடுவர் அவர்களே. இது என்ன சிக்கலில் மாட்டி விடுகின்ற கேள்விகள் இங்கே தடை செய்யப்படுகின்றன. சரி, கேளுங்க. இந்த பாடல்கள் அத்துணையும் எதிரணியினரின் அன்றைய கால பாடல்கள் குறித்த அறிவுக்கும் செவிக்கும் இனிமையளிப்பது குறித்த அத்துணை கேள்விகளையும் நொடி பொழுதினில் சுக்கு நூறாக சிதறடித்து விடுகிறதே. 1962 வெளிவந்த திரைப்படம் தான் சுமை தாங்கி. இந்த திரைப்படத்திலிருந்து அனைத்து பாடல்களும் பிரமாதம். அதிலும் மிக முக்கியமாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் வந்த பாடல் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இந்த பாடல்களின் அத்துணை வரிகளும் அதி சிறப்பு. அதிலும் மிக முக்கியமாக மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கல்லுக்குள்ளே மலையை காணலாம். எத்துணை பிரமாதமான வரி நடுவர் அவர்களே. சரி, இன்றைய கால பாடல்களில் இந்த தன்மையான பாடல்களை ஒரு எடுத்துக்காட்டாக எதிரணியினர் வைக்க வேண்டும் நடுவர் அவர்களே. இந்த இனிமை குறித்த ஐயப்பாட்டை நீக்க மலர்ந்தும் மலராத பாதி மலர் போன்ற என்ற அந்த ஒரு துளி போதாதா? இந்த ஒரு துளியை மிஞ்சிய ஏதேனும் இனிமை குறித்த ஒரு பாடல் வரிகள் உள்ளதா? இனிமைக்கே இனிமை சேர்த்து அணி செய்த பாடல் தானே நடுவர் அவர்களே. இன்னும் ஒரு பாடல், பிறக்கும் போதே அழுகின்றான் என்று. இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மலைத்துளி என்பார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும், இயற்கை சிரிக்கும். இவை மெய்சிலிருக்க மெய் மறக்க வைக்கும் பாடல்கள். இவற்றை மிஞ்சி நிற்கும் பாடல்களை என்னால் யூகிக்க வேணும் இயலவில்லை நடுவர் அவர்களே. எனக்கு எழும் கேள்வி ஒன்றுதான், அன்றைய கால பாடல்களின் இசையையும் வரிகளையும் தழுவிய இன்றைய கால புதிய பாடல்கள், ரீமிக்ஸ் செய்யப்பட்ட பாடல்கள் வரவேற்பை பெறுகிறது என்றால் அந்த முழு பாராட்டும் அன்றைய கால பாடல்களை தானே சென்றடைய வேண்டும். அப்படி இருக்கையில் அன்றைய கால பாடல்களின் இசை இதமானதாகவும் வரிகள் ஆழமானதாகவும் மெய்சிலிருக்க வைப்பதாகவும் திகழ அது அறிவுக்கும் செவிக்கும் இன்பத்தை தானே அள்ளித் தருகிறது. 1982 வந்த ஒரு பாடல், 3ஆம் பிறை திரைப்படத்தில் இடம்பெற்ற இளையராஜா அவர்களின் இசையில் வந்த பாடல். இது கண்ணதாசனினுடைய வரிகள். கண்ணே கலைமானே, ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதிலொரு அமைதி. நீயோ கிளிப்பேடு, பண்பாடும் ஆனந்த குயில் பேடு, ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. இதை அற்புதம், அமிர்தம் அல்லது அருமை போன்ற தமிழில் உள்ள வார்த்தைகள் இவ்வாறான பாடல்களை வர்ணிக்கத்தானா படைக்கப்பட்டது என்ற மிகப்பெரிய கேள்விக்கணையை என் மீது சுமத்தி விடுகிறது. ஆனால் எனக்கு எழும் மற்றைய கேள்வி, அதீத தொழில்நுட்பத்தில் வரும் பல இனிமையான பாடல்கள் இன்று தோற்று போகின்றன. ஆனால் அன்றைய காலத்தில் மிக சொற்பமான தொழில்நுட்பத்தில் வந்த பல பாடல்கள் வெற்றியை ஈட்டி காலத்தை வென்று நிற்கின்றது என்றால் நடுவர் அவர்களே, அன்றைய கால பாடல்கள் தானே அறிவுக்கும் செவிக்கும் இனிமையளிப்பதாக இருக்கும். அது முடிவில் நான் அதை பற்றி சொல்லுவேன். சரி, அடுத்ததாக நடுவர் தீர்மானித்தது போன்றே 2000க்கு முற்பகுதியில் வந்த அன்றைய கால பாடல் வரிசையில் இடம்பெற்ற ஒரு பாடலை நான் இறுதியாக உதாரணம் காட்டுகிறேன். இந்திரா படத்தில் வந்த பாடல் AR ரஹ்மான் அவர்களின் இசையில் வந்தது. இனி அச்சம் இல்லை. அதில் ஒரு வரி, வைரமுத்து அவர்களின் வரி, பூமி திறந்து கிடக்கு, அட மனுஷ பைய மனசு பூட்டி கிடக்கு. எத்துணை அமிர்தம்! ஆக அன்றைய கால பாடல்கள் தான் அறிவுக்கும் செவிக்கும் இன்பமளிப்பது என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவுக்கும் செவிக்கும் இன்பத்தை அளிப்பது அன்றைய பாடல்களா இன்றைய பாடல்களா என்று பேச சொன்னால், அறிவுக்கும் செவிக்கும் இன்பத்தை அளிப்பது தன்னுடைய குரலும் பேச்சும் தான் என்று இனிமையாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார் விதுக்ஷி. நன்றி உங்களுடைய பேச்சுக்கு. அவர் எடுத்து போட்ட எடுத்துக்காட்டுகள் எல்லாம் இனி உடைக்க முடியாத எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன. அடுத்த அணி என்ன செய்ய போகிறது என்று எனக்கு தெரியாது. இதில் அறிவுக்கும் செவிக்கும் இன்பமாய் அமையும் பாடல்களின் வரிகளை மட்டும்தான் அவர் சொல்லிவிட்டு போனார். அதை பாடியிருந்தால் இன்று வேறு ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்கும். இது ஒவ்வொரு வரிகளும் அது பாடல் எப்படி இசைப்பாடலாக மாறுகிறது எனும்போது அது வேறொரு தளத்துக்கு போய்விடும். பார்ப்போம்
அடுத்த அணியினர் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் முகங்களினுடைய பரபரப்பு எனக்கே ஒரு ஆர்வத்தை ஊட்டி விடுகிறது. பார்க்கலாம். அடுத்து அறிவுக்கும் செவிக்கும் இன்பத்தை அளிப்பது அன்றைய பாடல்கள் எல்லாம் இல்லை, இன்றைய பாடல்கள் தான் என்று சொல்வதற்கு தனுஷா வருகிறார். இசைக்கு அடிமையாகாத இதயங்கள் ஏது? அனைவருக்கும் எனது வணக்கத்தினையும் வசந்தத்தின் நேயர்களுக்கு இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வாதத்துக்குள் உள்நுழைகின்றேன். அதாவது அறிவுக்கும் செவிக்கும் இன்பம் அளிப்பது இன்றைய பாடல்களே என்று உண்மையை பேசுவதில் முதலில் எனக்கு மகிழ்ச்சி. இப்போது எனக்கு முதல் ஒருவர் பேசிவிட்டு சென்றார். அவர் பேசிய போதுதான் எனக்கு தெரியும் இத்தனை பாடல்கள் இருக்கின்றது என்பதை. அதைவிட நடுவரை ஒரு இடத்தில் கவிழ்த்து விட்டார். எப்படி என்றால் அவருடைய அமைதியான நிதானமான குரலில் அவர் பாடி காட்டி இப்படித்தான் நல்லா இருக்கு என்று கூறியிருக்கிறாரே ஒழிய அந்த பாடல்கள் அத்தனை இனிமையாக இருக்குமா என்றால் நிச்சயமாக அதில் ஒரு கேள்விக்குறியும் ஐயப்பாடும். அதாவது விதுக்ஷியின் குரலால் வரும்போதுதான் அந்த பாடல் எல்லாமே அறிவுக்கும் செவிக்கும் இன்பத்தை அளிக்கின்றன. அப்படித்தான் போல் இருக்கு நடுவர் அவர்களே. பார்த்து கொண்டிருக்கும் பல பேர் டி.எம். சௌந்தரராஜனுடைய சுசீலாவினுடைய ரசிகர்களாக இருப்பார்கள். நல்ல வேளையாக தொலைக்காட்சி இல்லை, பார்த்து கொண்டிருப்பவர்களை சில நேரம் இனித்தான் போய் அந்த பாடல்கள் எல்லாம் தேட வேண்டிய தேவைப்பாடு இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். அதாவது இன்றைய பாடல்கள் பற்றி பேசப் போகின்றேன். அறிவுக்கும் செவிக்கும் இன்பம் அளிக்கின்றது எனும்போது இன்றைய பாடல்களுக்கு இந்த தன்மை, இந்த பாடல்கள் இன்றைய பாடல்கள் கட்டமைக்கின்ற விதம், அதாவது அன்றைய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட கருவிகளும் குறிப்பிட்ட வசதிகளும் தான் இருந்தது. அப்பொழுது அது எங்களுக்கு வழங்குகின்ற இனிமையை விட இன்றைய தொழில்நுட்பத்துடன் வளர்ச்சி அடைந்த இன்றைய காலப்பகுதியில் பல டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை பார்த்த பல அனுபவங்களை கண்ட இன்றைய பாடல்கள் நிச்சயமாக செவிக்கு இனிமையை தரும். அடுத்ததாக அறிவுக்கு இனிமையை தருவது. எத்தனையோ வரிகள், எத்தனையோ உதாரணங்கள் நாங்கள் இன்று முன்வைக்க உள்ளோம். அதற்கு முதல் கூறுகின்றேன், இந்த அறிவுக்கு எனும்போது ஒரு சிந்தனையை தூண்ட வேண்டும். இன்றைய காலத்துக்கு ஏற்ப பல உணர்ச்சிகள் இன்று தோற்றம் பெற்றிருக்கிறது. அந்த பாடல்களை சற்று பார்ப்போம். அதாவது நடுவர்களை உடைமை உணர்வு, பொசசிவ்னஸ் என்ற வார்த்தை இன்று வராத இடங்களே இல்லை. எந்த உறவை எடுத்தாலும் அந்த பிரச்சனை வருகிறது. அதை பாடல்களில் அழகாக தனியே தன்னந்தனியே என்ற ரிதம் படத்தில் கூறுகிறார். அதாவது என்னுடைய நிழலையும் இன்னொருத்தி தொடுவது தவறென்று கருதிவிட்டால், ஜீன்ஸ் அணிந்த வண்ணக்குயில் ஹலோ சொல்லும்போது தங்கமுகம் கருகிவிட்டாள் என்று. அதாவது அந்த பொசசிவ்னஸ் என்ற புதிய உணர்வை கூறுகின்றது. அதுக்கடுத்து ஆண் பெண் நட்பு பற்றி அன்றைய பாடல்கள் ஒரு குறித்த வரையறைக்குள்ளே இருந்து விட்டது. காதல், தத்துவம், சோகம், இந்த 3 விடயத்தை மட்டுமே ஆக குறித்து நின்றது. ஆனால் இன்றைய பாடல்களில் உணர்ச்சிகள் பலவேறு மாறி இருக்கின்றது. ஒரு ஆண் பெண் நட்புக்கு மிகவும் அழகான பாடலாக தோளா தோளா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும். அதாவது அந்த பாடல்களில் ஒரு சரணத்தில் ஒரு வரி வருகிறது, ஆணும் பெண்ணும் சேர்ந்திருந்தால் அது காதலாகுமா, அதுவே ஆயுள் முழுவதும் தொடர்ந்து போனால் நட்பு மாறுமா என்று. அந்த நட்புக்கு பல இலக்கணங்களை கொடுக்கக்கூடிய பல பாடல்கள் இன்று உள்ளது. அடுத்ததாக அப்பா மகளுக்கான அந்த உறவை மெச்சி கூறக்கூடிய பாடல்கள் இன்றைய பாடல்களாக காணப்படுகின்றது. ஆனந்த யாழையாக இருக்கட்டும், வாவா என் தேவதையாக இருக்கட்டும், கண்ணான கண்ணே என்று அருகாமையில் வந்து பல ஹிட்டை தொட்ட ஒரு பாடலாக இருக்கட்டும், அதில் ஒவ்வொரு வரிகளும் தாமரை உருகி உருகி எழுதியிருப்பார். இன்று எங்களோட பாடல்கள் இன்னுமே அருமையாக இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், பல்வேறுபட்ட இசையமைப்பாளர்கள், பல்வேறுபட்ட கவிஞர்கள், வரையறையற்ற கவிஞர்களுடன் சிந்தனைகள் வந்து விரிவடைந்திருக்கின்றன. வெறுமனே ஒரு கவிஞரிடமிருந்து வரவில்லை, இங்கு வித்தியாசமான பல கவிஞர்களிடமிருந்து பல சிந்தனைகள் வெளிவந்துள்ளது. அடுத்ததாக இப்பொழுது ஈகோ என்று ஒரு பிரச்சனை இருக்கின்றது. காதலை எடுத்துக்கொண்டாலே ஈகோ என்று வந்துவிடும். அங்கு ஒரு பாட்டு, அடியே அழகே என்ற ஒரு பாடலில் ஒரு வரி, பேசாம 100 கூறு போடாத, வலியே வலியே என் ஒளியே ஒளியே, நான் ஒன்றும் பூதமில்லை பயந்து ஓடாத, போனா போரா தானா வருவா மெதப்புல திரிஞ்சேன், வீராப்பெல்லாம் வீணா போச்சு பொசுக்குன்னு உடைஞ்சேன், எதுக்கு இந்த கோபம் நடிச்சது போதும் மறைச்சு நீ பார்த்தா வெளுக்குது சாயம். அதாவது இன்றைக்கு ஈகோன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உணர்வுகளை மறைச்சு கொண்டு திரிகிறோம். ஆனால் இல்லை, இந்த உணர்வுகளை எல்லாத்தையும் தெளிவுபடுத்தணும் என்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த பாடல் மூலமாக அந்த காலத்தில் ஈகோ, பொசசிவ்னஸ், உடைமை உணர்வு, இந்த அக உணர்வு எல்லாமே இருக்க இல்லைன்னு அர்த்தமா
அன்றைய பாடல்கள்ல காதல் தான், அந்த பெண்ணை வர்ணிக்கிறது, அந்த நிலவைப்பார், ஒளியைப்பார், மலரைப்பார் அப்படி என்று ஒரு கட்டத்துக்குள்ளே இருந்து விட்டார்கள். ஆனால் இன்றைய பாடல்கள் அப்படி இல்லை. எங்கள் அறிவுக்கும் செவிக்கும் மாறி மாறி இனிமையை ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால் இதில் அறிவை ஊட்டுகிறதா, இனிமையை தருகிறதா, செவிக்கு மருந்து தருகிறதா என்று ஒரு கேள்வியே வந்து விடுகிறது. அதாவது இன்றைக்கு ஒரு பாடல் வந்தது ஜெய்பீம் படத்தில், தலைக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழச் சொல்லித்தரும், ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்குதே உன்னை நீ நம்பி முன்ன போகையில வாழ்க்கை உண்டாகும். அதாவது அந்த பாடலில் குரலாக இருக்கட்டும் சரி, இசையாக இருக்கட்டும் சரி, வரிகளாக இருக்கட்டும் சரி, அனைத்துமே மக்களை கவர்வதாகவும் மக்களுக்கு இனிமையை தருவதாகவும் இருக்கின்றது. ஆக இன்றைய பாடல்கள் எவ்விதத்திலும் மக்களின் எதிர்பார்ப்பை பாதிக்கவில்லை, மக்கள் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கின்றது என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே தனுஷா 2 பந்துகளை போட்டிருக்கிறார். இந்த 2 பந்துகளும் போன வேகம் பயங்கரமானது. ஒன்று வேகமான பந்து, மற்றது சுழன்று சென்ற பந்து. அன்றைய காலத்து பாடல்களில் ஏதோ ஒரு வகையில் ஒரே படித்தான தன்மை இருக்கிறது. ஒரே ஆட்கள் தான் எழுதினார்கள். சுற்றி சுற்றி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் ஒப்பீட்டளவில், அந்த கால எண்ணிக்கையோடு ஒப்பிடும் பொழுது ஒப்பீட்டளவில் குறைந்த அளவில் தான் எழுதினார்கள், இசையமைத்தார்கள், பாடினார்கள். இன்றைய காலத்தில் பல்வகைமை என்பது மிக அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒரு பாடகர் அறிமுகமாகிறார், ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒரு கவிஞர் அறிமுகமாகிறார், பாடலாசிரியர் அறிமுகமாகிறார், ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒரு இசையமைப்பாளர் அறிமுகமாகிக் கொண்டே இருக்கிறார். இப்படி ஒரு பல்வகைமை எமக்கு முன்னர் கண்டிராத பல புதிய புதிய களங்களை விரித்து திறந்திருக்கிறது. அது அறிவுக்கு ஒரு புத்தம் புதிய அனுபவத்தை தருகிறது, இனிமையை தருகிறது என்று ஒரு வேகப்பந்து. அடுத்து நுட்பியல் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. எடிசன் முதலாக ஒரு ஒலிப்பதிவு செய்யக்கூடிய கருவியை உருவாக்கி அதை இயக்கி காட்டிய போது அதிலிருந்து வந்த ஒலி செவிக்கு இன்பத்தை தரவில்லை. அது ஒரு புதுமையாக இருந்தது. பின்னர் அதுவே கிராமபோன் தட்டுக்களாக, பிறகு காந்த நாடாக்களாக, மின்காந்த நாடாக்களாக, அடுத்து அப்படியே இருவட்டுக்களாக, இன்று அது எண்ணிம கோப்புகளாக, ஃபைல்ஸாக மாறிக்கொண்டு போய்கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு ஒலியை எமக்கு துல்லியமாக தருகின்ற நுட்பம் வளர்ந்து கொண்டே போகின்ற நேரத்தில் இன்றைக்கா செவிக்கு அதிக இன்பம் கிடைத்திருக்கும் என்றொரு சுழல் பந்தையும் வீசிவிட்டு போயிருக்கிறார். 2 பந்துகள். நிலைமை மோசமாக இருக்கிறது, களமோ சிறப்பாக இருக்கிறது. துடுப்பை எடுப்பவர் யார் என்று பார்ப்போம். இந்த பந்துக்கு அடித்தால் எங்கேயோ போய் விடுவீர்கள். சசினவன் தயாரா? வாங்க. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. தனுஷா என்ன வேண்டுமென்றாலும் பேசிவிட்டு போகட்டும் நடுவர் அவர்களே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களுடைய பக்கத்திலே பேசுவதற்கு எக்கச்சக்கமாக குவிந்திருக்கிறது. இவர்களுடைய இந்த ஒரு சில குற்றச்சாட்டுகளுக்கு பதிலை சொல்லிவிட்டு அப்படியே எங்களுடைய பக்கத்துக்கு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர்களுடைய குற்றச்சாட்டுகள் என்ன இருந்தது? இன்றைக்கு இருக்கிற நாளிலே இன்றைக்கு இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தின் காரணமாக நாங்கள் புதிய புதிய விடயங்களை பரீட்சித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அனுபவங்களை எல்லாம் எங்களால் அன்றைய காலத்திலே பார்க்க முடியவில்லை என்று கேட்டிருந்தார்கள். வெறுமனே ஒரு ஒற்றை வானொலி பெட்டியிலே அன்று போன அந்த இளையராஜாவினுடைய பாடல்களிலே கிடைத்த அந்த சந்தோஷத்தை, அந்த இன்பத்தை, அந்த இனிமையை எங்களால் இன்று எந்த பாடல்களிலேயுமே கேட்க முடிவதில்லையே. அன்றைய காலத்திலே இருந்த பாடல்களிலே எல்லாம் அந்த வானொலி பெட்டிகளுக்கு அத்தனை கிராக்கி இருந்ததற்கு காரணமே அந்த பாடல்கள் தான். இன்று வானொலி பெட்டிகள் என்ன நிலைமையிலே இருக்கின்றன? ஆஹா, பந்து அதோ போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பந்து போய்கொண்டிருக்கிறது. அது பிடிபடுமா அல்லது தாண்டி விடுமா என்பதை பார்க்கலாம். கள நிலவரம் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னீர்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இவர்களுடைய கற்பனைகள் எல்லாம் மிக அதீதமாக இருக்கிறது. இன்றைக்கு வெரைட்டியாக பாட்டு வருகிறது என்று சொல்லியிருந்தார்கள். வருகிறது, ஆனால் அதையெல்லாம் எப்படி போய் சேர்க்கிறது? அன்றைய காலத்தில் இருந்த காதல் பாடல்களிலே இல்லாத வெரைட்டியை இவர்கள் இன்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு பார்க்க போனால் அங்கே ஒருவரை பார்க்க போகிறவர்களாக இருந்தால், இல்லாவிட்டால் எங்கேயோ ஒரு பார்த்த பெண்ணை மீண்டும் ஒரு முறை பார்க்கின்ற இடத்திலே பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ ஞாபகம் தொல்லையோ என்று சொல்லி அங்கே அவர்களை பார்க்கிற இடத்திலேயே அவர்களுடைய கண்ணிலே காதல் தெரிகிறது. இன்றைக்கு அது எப்படி போய்கொண்டிருக்கிறது?
இன்றைக்கு அவர்களுடைய காதல் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்குன்னா, ஐயையோ துப்பாக்கி சிவகுமார் பொண்டாட்டி, ஐயையோ துப்பாக்கி சிவகுமார் பொண்டாட்டி. இது காதலா, காமமா, இல்லை அதுக்கு மேலே ஏதாவதா? நாங்கள் தான் கண்டுபிடித்து அதற்கு ஒரு வரி எழுதி அதற்கு அப்படியாக வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது அன்றைக்கும் இன்றைக்கும் சரி பார்க்கிற நேரம்தான் இப்படி போகிறது என்று பார்த்தால், அடுத்ததாக நாங்கள் சாதாரணமாக வெளியிலே ஒரு இடத்திலே நடந்து போகின்ற பொழுது கூட அவற்றை பாடலாக்குகிறார்கள். அதிலே இனிமை இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. எப்படி? காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். இப்படியாக நாங்கள் சாதாரணமாக வெளியே நடந்து போகின்ற இடத்திலே கூட அதை கவிதையாக்கி அதை பாடலாக்கி அந்த இன்பத்துக்குள் எங்களை அழைத்து செல்கிறார்கள். அது வெறுமனே செவிக்கு மட்டுமல்ல, எங்களுடைய அறிவுக்குமே அது இன்பமாக மாற்றி கொடுக்கிறார்கள். இன்றைக்கு எப்படி காத்து வாங்க போகிறார்கள்? கும்பலாக சுத்துவோம், நாங்கள் ஐயோ அம்மானு கத்துவோம், ஏன் கத்துறேன்னு கேட்டால் உன் வாயிலேயே குத்துவோம். இனி கும்பலாக சுத்தினால் இன்றைய காலத்தில் அது கொரோனா பிரச்சனை இருக்கிறது. அப்போ ஐயோ அம்மான்னு கத்த வேண்டி வரும். இது ஒரு சமூக விழிப்புணர்வு பாடலாக இருக்குமோ? அதுக்கு பிறகு சொல்கிறார்கள் நடுவர் அவர்களே, இப்படியே போய்கொண்டிருந்தால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக விழுந்துருவோம்ன்றதை அதே பாடல்லையே சொல்கிறார்கள். சரி, இப்படியே போய்கொண்டிருக்க கும்பலாக சுற்றுறார்கள். கும்பலாக சுற்றி என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் அடுத்த பிரச்சனை ஒன்று வருகிறது. அடுத்ததாக இவர்கள் அந்த ஒரு பெண்ணை பார்த்து வர்ணிக்க வேண்டியிருந்தது. இவர்கள் சொன்னார்கள், நிலவை பார்த்தார்கள், வானத்தை பார்த்தார்கள், நிலாவை பார்த்தார்கள் என்று. அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு பெண் நடக்கிறது பொழுது, ஒரு காதலை சொல்லுகின்ற பொழுது, அந்த அன்பை பரிணமிக்கின்ற பொழுது எல்லாம் எவ்வளவு அன்பாக சொல்கிறார்கள். ஆகா மெல்ல நட மேனி என்னாகும் என்று சொல்லி அவளுடைய நடையிலே அவ்வளவு தூரம் அந்த அன்பை கொட்டி கொடுக்கிறார்கள். அந்த அன்பு கொட்டி கொடுக்கின்ற அந்த நிமிஷத்திலே அந்த இனிமையை, அந்த இன்பத்தை எங்களால் பார்க்க முடிகிறது. வெறுமனே ஒன்றுமே இல்லாத இவர்கள் சொல்கிற இந்த டெக்னாலஜியே இல்லாத ஒற்றை வானொலி பெட்டியிலே நாங்கள் ஏதோ ஒரு ஓரத்திலே மரக்கதவு வாசலிலே இருந்து கொண்டு கேட்கிற பொழுது, எங்களுக்கு அந்த காத்து வீசுகின்ற பொழுது, இளங்காத்து வீசுதே என்ற அந்த பாட்டு போகிற பொழுது எங்களுடைய முகத்திலே புன்னகை வருகிறது. உங்களுடைய முகத்திலே வருகின்ற புன்னகையிலே தெரிகிறது உங்களுடைய பாலிய ஞாபகங்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி. ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவு இருக்கு. அந்த பாட்டு கூட நடுவர்களே 2000ஆம் ஆண்டுக்கு பிறகா வந்தது. நிச்சயமாக இல்லை. நாங்கள் கேட்கிற அத்தனை விஷயங்களையுமே நாங்கள் அன்றைய காலத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்றைய கால பாடல்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்று இவர்கள் சொன்னது போல இன்று நிறைய விஷயங்களை முயற்சி செய்து பார்க்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்கிறது போல இன்றைக்கு பல கவிஞர்கள் இருக்கிறார்கள் சொல்கிறீர்கள். இல்லை, அன்றைக்கும் பல கவிஞர்கள் இருந்தார்கள். ஆனால் அதிலே பலருடைய கவிஞர்கள் எவ்வளவு தூரம் சென்றடைந்திருக்கிறது என்று கேட்டால், அங்கே அதிகமாக கருத்தை கொடுத்தவர்கள், அதிகமாக சிறப்பை கொடுத்தவர்கள், அநேகமானவர்கள் அங்கே வெளியே தெரிபவர்களாக இருந்தவர்கள் யார் என்று கேட்டால், இப்படியாக அறிவுக்கும் செவிக்கும் இனிமை கொடுத்தவர்களாக அவர்களுக்கான வாய்ப்புகள் மீண்டும் 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 கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சமீபத்தில் டாக்டர் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அதற்கு ஒரு பாடல் எழுதுவதற்கு முன்னதாக அவர்களுடைய அந்த லிரிக் வீடியோவிலே ஒரு சின்ன போர்ஷன் ஒன்றை முன்னுக்கு போட்டிருந்தார்கள். சிவகார்த்திகேயனும் நெல்சன் திலீப் குமாரும் அனிருத்தும் கதைப்பார்கள். இப்போ பாட்டெல்லாம் வேணும், என்ன பாட்டு வேணும்? பாட்டுக்கு பட்ஜெட் இல்லை, லிரிசிஸ்டுக்கு பட்ஜெட் இல்லை, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லுவார். அப்போ யாராவது எங்களுக்கு ஃப்ரீயாக எழுதி கொடுக்க மாட்டாங்களா? அப்படின்னா நீங்கள் தான் எழுதணும். அப்போ நான் தானே ப்ரொடியூசர், நானே எழுதுறேன். இப்படித்தான் நடுவர்களே இன்றைக்கு இந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கு ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு கருத்து உலகளாவிய ரீதியில் அதிகமாக பேசப்பட்டது. இன்றைக்கு வித்தியாசமான ஒலிகளை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கிறீர்களே, இதெல்லாம் எப்படி கேட்கிறது? இது எங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், அப்படி என்றால் நீங்கள் நல்ல மியூசிக் செட்டை வாங்கி போட்டு கேளுங்கள் என்று சொன்னார்கள். அங்கேயே அந்த இசை இருக்கிறது. இசை என்பது அங்கே தொழில்நுட்பத்திலோ இல்லாவிட்டால் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டிலே எடுக்கப்படுவதிலோ இல்லை. இருக்கின்ற இசையை கொடுக்கின்ற பொழுது சரியான முறையிலே ரசிப்பதிலே இருக்கின்றது. அந்த ரசனையிலே வெற்றி கண்டிருப்பது எது என்று கேட்டால், நான் சொன்ன அந்த ஒற்றை வானொலி பெட்டியிலே அங்கே பாடும்போது எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்த அன்றைய பாடல்கள் தான் என்று சொல்லி, இனி இவர்கள் போடுகின்ற போலெல்லாம் எப்படியுமே நோபோல் தான் என்றும் சொல்லி ஃப்ரீ ஹிட் அடிப்பதற்கு வினுஸ்மிதன் வருவார். அதுவரை விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். சஜிஸ்னவன் போட்ட பந்துகளை அடித்தாடி விட்டு போயிருக்கிறார். அதுவும் அழகாக ஒரு இடத்தில் ஒரு போடு போட்டார். நகைப்பட்டியை திறந்தால் ஓரிரு நகைகள் இருக்கும், ஒரு வைரக்கல் இருக்கலாம், ஒன்று ரெண்டு தான் இருக்கும். குப்பை கூடையை திறந்தால் அதில் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கும். அப்போ எண்ணிக்கை அல்ல எதையும் தீர்மானிப்பது என்று ஒரு அடி. அந்த அடிக்கு இந்த பக்கம் அதை தாங்குவதற்கு வரப்போகின்ற ஆளை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. அவர் வந்ததிலிருந்தே கவலையாகத்தான் இருக்கிறார். என்ன நடக்க போகிறதோ தெரியாது. திவ்யா, இன்பத்தை அளிப்பது புதிய பாடல்களே, பேசுங்க. வசந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, பொய் சொல்லலாம், ஆனால் இப்படி வண்டியாக பொய் சொல்லக்கூடாது. அதுவும் பொங்கல் அன்னைக்கு அவங்க அம்மா அரிசியில் என்ன போட்டாங்களோ தெரியா, இவ்வளோ பொய்யா வாயிலிருந்து வருது.
இப்போ பாருங்க நடுவர் அவர்களே, இவர்கள் கூறினார்கள் பார்த்த ஞாபகம் இல்லையா, ஆஹா மெல்ல நட என்று. உண்மைதான், அந்த காலத்தில் பெண் முன்னாடி சென்றால் 100 கிலோமீட்டர் தள்ளி தான் இங்கே ஆண் நிற்பான். அவள் போய்கொண்டே இருப்பாள், பாடிக்கொண்டே இருப்பா, அவள் போய் வேறொருத்தனை கல்யாணம் பண்ணி போயிட்டே இருப்பாள். அதுதான் இன்னைக்கு என்ன சொல்ல வராங்க, டிக்டாக் எல்லாம் பேனு, நேராக வந்து டூயட் பாடு. அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிதர்சனம். அந்த நிதர்சனத்தை தான் இன்றைய காலத்து பாடல்கள் எங்களுக்கு சொல்ல வருது. அப்ப அங்க அறிவு என்று நாங்கள் விளைக்க வருவது யாதெனில் நிதர்சனத்தை தான் நாங்கள் விளைக்கிறோம். நமக்கு ஒரு பாடல் வரிகள் ஏற்றதாக இருக்குதோ இல்லையோ, அந்த பாடல் வரிகள் ஏற்றதாக இல்லாவிட்டாலும் ஒரு சிந்தனையை, பல்வேறுபட்ட சிந்தனையையும் நிதர்சனத்தையும் நமக்குள்ளே விளைக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த பாடல்கள் நமக்கு மகிழ்ச்சியை தரும். எவ்வளவோ கூறினார்கள், எடுத்துக்காட்டாக நிறைய பாடல்களை கூறினார்கள். அந்த அத்தனை பாடல்களையும் எடுத்து கேட்டார்களா என்றால் அது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. எடுத்து கேட்டிருப்பார்கள், இன்றைய பட்டிமன்றத்திற்காக கூகுள் பண்ணி கேட்டிருப்பார்கள், அதுதான் உண்மை. ஆனால் மனதில் முணுமுணுத்து கொண்டிருக்கும் பாடல்கள் இன்றைய காலத்து பாடல்களாகத்தான் இருக்கின்றன. இன்றைய பாடல்களுக்கு வருவோம். எத்தனை வகையான பாடல்கள், எத்துணை வகையான பாடல்கள். பறவைகளுக்கு கூட பாடல் எழுத்தியிருக்கிறார் நா. முத்துக்குமார். புள்ளினங்காள் என்ற பாடல் எந்திரன் படத்தில் வந்தது. அந்த பாடலானது பறவைகள் என்ற ஒரு உயிரினத்தின் மகத்துவத்தை கூறியிருக்கிறது. மதன் கார்கி என்ற எழுத்தாளரை எடுத்தார். இருவழியோர்க்கும் சொல்லில் மொத்த பாடலையுமே அடக்கிவிட்டார். மேக ராகமே மேக தாளமே என்று மொத்த பாடலையுமே இருவழியோர்க்கும் சொற்களில் அடக்கியுள்ளார். அடுத்ததாக முந்தைய காலங்களில் வந்த பாடல்கள் பெண்ணை வர்ணித்தது, பெண்ணை மட்டும்தான் வர்ணித்தது, தனக்குரிய பெண்ணை மட்டும்தான் வர்ணித்தது. ஆனால் ரிதம் படத்தில் வந்த நதியே நதியே என்ற பாடல் இத்தனை வரையில் பெண்களை வர்ணிப்பதில் அந்த பாடலை மிஞ்சி வேறெந்த பாடலும் அமைவதில்லை. அடுத்ததாக ஸ்நேகன் என்ற என்பவரை நாங்கள் எடுத்தோமே ஆனால், ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவர் மண்ணுக்குள்ள, போன கதை உனக்கு தெரியுமா, எத்தனையோ பெயர் புகழ் பணம் என்ற எத்தனை கனவுகளை பின்தொடர்ந்து நாங்கள் சென்றிருந்தாலும் அனைவருக்கும் இறுதியில் ஒன்றுதான் நிலைமை என்பதை அழகாக தன்னுடைய எடுத்துக்காட்டு வரையிலேயே கூறிவிட்டார். 2000 ஆண்டிற்கு பின்னர் வந்த பாடல்களிலேயே நட்புக்கான முக்கியத்துவத்தை அதிகம் கொடுத்துள்ளனர். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு ஒரு பஞ்சம் இல்லை, நட்பு இருக்கு, மற்றதெல்லாம் எதுக்கு என்று நட்புக்கான மிக பெரிய மகத்துவத்தையும் 2000 ஆண்டுக்கு பின்னர் வந்த பாடல்களே கூறியிருக்கின்றன. அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒரு உலக வரலாற்றை பின்பாக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகள். மேட்டுக்குடியின் கூப்பாடு இங்கு நாட்டுக்குள்ளே கேட்காது, இன முகவரி இது இனி வழி திறந்திடுமா என்று அடக்குமுறைக்கு எதிராகவும் இன்றைய காலத்து பாடல்கள் கூறுகின்றன. ஆகவே இவ்வாறாக பல்வேறு விதமான பாடல்களை நாங்கள் இன்று இப்பட்டிமன்றத்தில் கூறக்கூடியதாக இருக்கிறது நடுவர் அவர்களே. இப்பொழுது கூட இந்த பட்டிமன்றத்தில் நமது இன்றைய காலத்து பாடல்களை தான் அதிகமாக கூற விளைகிறார்களே ஒழிய, அதிகமாக எடுத்துக்காட்டாக அமைவதும் நமது பாடல்களை ஒழிய, அவர்களது இடத்திலிருந்து தலைவரை தவிர, தயாராகி வந்த தலைவரை தவிர வேறு எவரும் அவ்வளவாக தெரிந்த பாடல்களையோ தெரியாத பாடல்களையோ நமக்கு செம்மையாக கூறியதாக நமக்கு தெரியும். இதுவரைக்கும் எதிரணியினர் தான் தாக்கப்பட்டார்கள், இப்போது தலைவரே தாக்கப்பட்டார். அடுத்ததாக மனித முதிர்ச்சிக்கு கூட பாடல்கள் உள்ளது 2000 ஆண்டிற்கு பிறகு. ஹே ராம் என்ற பாடல், அதாவது லைஃப் ஆஃப் ராம் என்ற பாடலில் கரை வந்த பிறகே புரியுது கடலை, வாழ்வை பற்றிய மனித முதிர்ச்சி பற்றிய பாடல்கள் கூட 2000 ஆண்டுக்கு பிறகு வந்த பாடல்களாகத்தான் அமைகின்றன. ஆகவே இத்தகைய பட்டிமன்றத்தில் நாங்கள் அடுத்ததாக வரும் பேச்சாளராவது அவரது காலத்து பாடல்களுக்கு ஏற்றாற்போல் பேச வருகிறாரா இல்லையா என்பதை தெரிவதற்காக இப்போ வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திவ்யா 2000 குழந்தை. அவர் 1 வயது முதல் கேட்ட பாடல் அத்தனையுமே 2000க்கு பிறகு வந்த பாடல்கள் தான். அப்படி ஒரு 2000 குழந்தை இத்தனை தத்துவ பாட்டுகளை எடுத்து அள்ளி வீசி ஆடிவிட்டு போயிருக்கிறார். நீங்கள் புதிய பாடல்களில் எத்தனை வகைமைகள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளாமல் ஏதோ அன்றைய பாடல்கள் தான் தத்துவம் பேசின, அன்றைய பாடல்கள் தான் மனிதனுடைய நிலையாமையை பேசின, இப்பொழுது எல்லாமே காதலை மட்டும்தான் பேசுகின்றன என்றவாறெல்லாம் சொன்னதையெல்லாம் அடித்து நொறுக்கி நடுவரையும் சேர்த்தே
வைத்து செய்துவிட்டு போயிருக்கிறார். இனி வரப்போவது சாதாரணமான ஆள் இல்லை. நாங்கள் எங்களுடைய கலைக்கூடத்துக்கு வரும் வழியெல்லாம் அவர் பட்டிமன்றம் தான் நடத்தி கொண்டு வந்தார். தேநீர் குடிக்கும் நேரத்தையும் விட்டு வைக்கவில்லை. இப்பொழுது ஒலிவாங்கிக்கு முன்னால் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். வினுஷ்மிதன் வாங்க. வசந்தம் டிவி நேயர்களுக்கு இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹைலோதா பொங்கல். நடுவில் இப்போது சைனீஸிலும் நாங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் உள்ளோம். இது சைனீஸா? இது போகிற போக்கில் நீங்களும் சற்று வார்த்தைகளை கற்றுக்கொண்டால் எதிர்காலத்தில் மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பது பொதுவான ஒரு கருத்து. தமிழ் உபதலைப்புகளை போட கொஞ்சம் தயாராகுங்கள் தயாரிப்பாளரே. முதலாவதாக நாங்கள் எதிரணியை பாராட்ட வேண்டும். வெறுமனே ஒரு 5 நல்ல பாடல்களை வைத்துக்கொண்டு ஆளுக்கு 5 நிமிடம் பேசுகிறார் பாருங்கள். அதற்கு நான் அவர்களுக்கு தலை வணங்குகிறேன். மிகவும் ஒரு 5 பாடல்கள் நடுவர்கள் நல்ல பாடல்கள் 5 பாடல்களை கொண்டு வந்து அதை வைத்து ஆளுக்கு 5 நிமிடம் பேசிவிட்டார்கள். ஒரே ஒரு கேள்விதான், நாங்கள் இந்த காலத்து பாடல்கள் எவ்வளவு கொச்சையாக இருக்கிறது, அல்லது எவ்வளவு பெண்களை இழிவாக பேசுகிறார்கள், அல்லது மொழியை எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார்கள், இப்படி பல குறைகளை கூறினோம். இவர்கள் கூறியது எல்லாமே இந்த காலத்து நல்ல பாடல்கள். ஆனால் அந்த காலத்திலே வந்த மொழியை கொச்சைப்படுத்திய, பெண்ணை கொச்சைப்படுத்திய, கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்திய, அல்லது ஒட்டுமொத்த பேர்களை நம்பிக்கையை கொச்சைப்படுத்திய ஒரு பாடலையாவது இவர்களுக்கு கூற முடிந்ததா? முடியாது. அதற்கு பேர் தான் தரம். நடுவர்களே, அந்த காலத்து பாடலில் முதலாவதாக இருந்தது தரம். அழகாக கூறினார். நடுவர்களும் கூறினார்கள், எதிரணியும் கூறினார்கள். இப்போது யார் வேண்டுமானாலும் பாட்டு எழுதலாம். அனைவருமே அனைவருமே பாடலாசிரியர்கள். ஒரு பேனாவும் பேப்பரும் இருந்தால் போதும், நான் இந்த இடத்துல ஒரு பாட்டை எழுதி அதற்கு மியூசிக்கும் போட்டு அதை யூடியூப்ல ரிலீஸும் செய்து இவர்கள் அதே பாடல்களை நல்ல பாடல்கள் என்று பேசிக்கொண்டிருப்பார்கள். அதுதான் இன்றைய நிலைமை. ஆனால் அன்றைய காலத்திலே அவ்வாறு அல்ல. அதற்கு ஒரு தரத்தை வைத்திருந்தார்கள். பாடல்கள் என்பது மக்கள் கேட்கிறார்கள், எனவே நாங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு செவிக்கது இன்பமளிக்க வேண்டும், அவர்களுக்கு அறிவுக்கது இன்பமளிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு பாடல்களை வடிவமைத்தார்கள். அதனால்தான் அந்த பாடல்களை இன்றும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அழகாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோமா? பாடிக்கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அழகாக கூறினார் திவ்யா. நட்பு நட்பு எங்கே தொடங்கியது? சூரியனை யாருன்னு தெரியுமா? இதுதான் நட்பு தொடங்கியது. அந்த படத்திலே வரும் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னம் பாரு, நட்பை கூட கற்பை போல எண்ணுமே. நட்பு அந்த காலத்தான் தொடங்கி இருக்கிறது இல்லையா? அந்த காலத்திலே தான் இவ்வாறு நட்பை கூறியிருக்கிறார்கள். அதை ஒத்து இன்று பல பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. யார் மூல காரணம்? ஆணிவேர் எங்கிருக்கின்றது? எதை பார்த்து இன்று இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த காலத்தில் வரும் நட்புக்கான பாடல்கள் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நாங்கள் அப்பங்காசில் பீர் அடிப்போம், எஸ்எம்எஸ்ஸில் சைட் அடிப்போம், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம், வெட்டி பையனு பேர் எடுப்போம். இந்த வயசு போனால் வேற வயசு இல்லை, நாங்கள் நண்பர்களாக இதைத்தான் செய்வோம். இதை யார் கூறிக்கொண்டிருக்கிறார்கள்? இந்த காலத்து பாடல்கள். என்ன அழகான நட்பு நடுவர்களே! அந்த காலத்தில் அந்த வரியை பார்க்கும்போது இது போல நாங்கள் நட்பாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. இது போல நட்பாக இருக்க வேண்டும் என்று தோன்றினால் என்ன ஆகும்? சற்று சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக பார்த்தால் ஸ்நேகன் எழுதியாராம் ஒரு பாடல், ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டு வரும் மண்ணுக்குள்ளே என்று ஒரு பாடல் எழுதினாராம். அதே ஸ்நேகன் எழுதிய பாடல் தான், கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடி போகலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலியை தான் கட்டிக்கிட்டு பெற்றுக்கலாமா, புள்ளக்குட்டி பெற்றுக்கிட்டு கட்டிக்கலாமா, இதற்குரிய அதே ஸ்நேகன். எனவே இங்கிருக்கிற பிரச்சனை என்னவென்றால், இந்த காலத்திலே எதை வேண்டுமானாலும் நாங்கள் கூறலாம், என்னத்தை வேண்டுமானால் பாடல்களாக பாடலாம். எந்த மொழி, அந்த மொழி கொச்சையாக இருந்தாலும் பரவாயில்லை, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பாடல் ஒன்றை போட்டு அதை ப்ரொமோட் பண்ணி படத்தை ஓட வைப்பது, இவ்வளவு தான் இவர்களுடைய நோக்கம். அந்த காலத்தில் அந்த தூய நோக்கம் இன்றைய காலத்து பாடல்களை இல்லாமல் இருப்பது தான் அவை அறிவுக்கும் செவிக்கும் நிச்சயமாக இவ்வாறு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவது விவாதி அவர்தான். எனக்கு தெரியும், எனக்கு நடுவருடைய மைண்ட் வாய்ஸ் நன்றாக புரிந்தது. முதலாவது பேசிக்கொண்டிருக்கிற நேரம் இவர்களின் சிறுவர்கள் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் பாவம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று நீங்கள் அமைதியாக இருந்ததை நான் பார்த்தேன். மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்குதாம். நடுவர்களே, அந்த காலத்திலே பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு நிலை இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தாழ்வான நிலையில் இருந்தாலும், போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையால் வாழ்ந்தவர் யாரடா, இந்த 2 வரிகள் போதும் ஒட்டுமொத்த வாழ்வில் தத்துவத்தையும் அடக்கிக் கொள்வதற்கு. அப்படிப்பட்ட தரமான பாடல்கள் தான் அந்த காலத்திலே இருந்தது. ஆனால் இந்த காலத்திலே பாடல்கள் இருக்கின்றன, ஆனால் மிகவும் சொற்ப அளவிலே. 10,000 பாடல் வந்தால் அதிலே உங்களுக்கு காட்டக்கூடிய 10 பாடல் இருக்கும். அந்த காலத்திலே 10,000 பாடல் வந்தால் 10,000 பாடல்களுமே எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் உதாரணங்களை மிகவும் குறைவாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். அடுத்து துசிதரன் பேசுறதுக்கு அதை வச்சுட்டு போங்க ஐயா. துசிதரன் இருக்கும் நிலையில் துசிதரனை பற்றி தெரியும் தலைவர்களே.
துசிதரன் இருக்கும் நிலையில் அவரை பேசவிட்டால் நாள்பூராக இங்கு தனியாகவும் இருந்து பேசுவார். எனவே இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை கூறிவிட்டு செல்கிறேன். தங்கை பாசம் என்றால் மலர்ந்தும் மலராத பாடத்தான் ஞாபகம் வரும். நடுவர்களே, அன்னையர் பாசம் என்றால் உங்களுக்கு முதலாவது ஞாபகம் வரும் பாடல் என்னது? நான் எதை சொன்னாலும் மாட்டி விடுற நிலைமையில இருக்கிறேன். அம்மா என்று அழைக்காத உயிரில்லை, இதைத்தான் முதலாவது ஞாபகம் வரும். அதே போல் துசிதரனுக்கு இப்போது என்ன பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் 100 வருஷம் இந்த மாப்பிளையும் போண்டும் சந்தோஷமாக வாழும் இந்த பாடல் தான். அப்படி ஒவ்வொரு நிலைக்கும் அந்த காலத்து பாடல்களை தான் நாங்கள் இன்னும் பாடிக்கொண்டிருக்கின்றோம். காரணம் அவை அறிவுக்கும் செவிக்கும் இன்பப்படுத்திக் கொண்டிருந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வினுஷ்மிதன் நம்முடைய வாகனத்தில் ஏறியதிலிருந்து செய்து கொண்டிருந்த பட்டிமன்றத்தின் இறுதி உரையை இப்பொழுது ஆற்றிவிட்டு போயிருக்கிறார். துசிதரன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஏதோ 10,000 பாட்டு வந்தால் ஒரு 10 பாட்டு தேருது. அந்த 10 பாட்டில் ஒரு 5 பாட்டை வச்சே ஓட்டி கொண்டிருக்காங்க இவங்க இந்த பட்டிமன்றம் முழுவதும் என்று அடித்து துவைத்து விட்டு போயிருக்கிறார். துசிதரன், நீங்கள் இதுக்கு ஓ சொல்ல போகிறீங்களா ஓ சொல்ல போகிறீங்களா என்றதை நான் மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு பாட்டு பொங்கல் எங்களுக்கு, தலைப்பொங்கல் இங்கே யாருக்கோ. துசிதரன் வாங்க. கும்பலாக சுற்றுவோம், நாங்கள் ஐயோ அம்மானு கத்துவோம். வசந்தம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாட்டில் முதல் வரிகளை மட்டும் கேட்டுவிட்டதால் தான் அவர்கள் உரையிலும் என்னவோ பாட்டுக்கள் பெரிதாக காணப்படவில்லை. முதலாம் வாதி மட்டும் நல்லா நிறையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இனிமை தூணிலும் இருந்தது, துரும்பிலும் இருந்தது, செட்டு போட்ட சதீசனாவின் ஸ்க்ரூ டிரைவரிலும் இருந்தது என்று இனிமையை மட்டும் வைத்து மொத்த விவாதத்தை முடித்துவிட்டு சென்று விட்டார். அதற்கடுத்ததாக ஒருத்தர் வந்தார், கும்பலாக சுத்துவோம் என்று பாடுகிறார்கள் நடுவர் அவர்களே, அதில் என்ன இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? அதே கும்பலாக சுத்துவோமில் தான் இறுதியாக கூறினார்கள், நட்புனா உண்மை பாசங்க, பண்ண மாட்ட மோசங்க, என் நண்பனை தொட்டா அவன் நாசங்க, ஒரு சிக்கன் ரைஸை வாங்கி வச்சுப்போம், 1/2 பிரிச்சுப்போம், இது காட்கொடுத்த லைஃபுங்க, ஒழுங்கா வாழுவோங்கன்னு முடிச்சாங்க. என்னையா நடக்கிறது? ஒன்றுமே இல்லை, மாற்றி எதுவுமே நடக்கலை. அன்னைக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பாட்டு எழுத சொன்னால், எழுதுறவருக்கு மட்டும் புரிகிற மாதிரி அழகான தமிழில், சங்கத்தமிழில், சிறந்த தமிழில் பாட்டு எழுதிட்டு போனா, இன்னைக்கு எனக்கும் புரிகிற மாதிரி, இங்கே இருக்கிற 80களில் பிறந்த மயூரண்ணாக்கும் புரிகிற மாதிரி, 70களிலிருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க சஜிஷ்ணனுக்கும் புரிகிற மாதிரி பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், எந்த வித்தியாசமும் இல்லை. அன்னைக்கு இருந்த பாட்டு எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் புரியும், இன்னைக்கு இருக்க பாட்டு 60ல் பிறந்த எங்கள் அம்மாவுக்கும் புரியும், 20ல் பிறந்த திவ்யாவுக்கும் புரியும். அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற பாட்டு. அதுதான் அறிவுக்கு கொடுக்கிற இன்பம். எல்லாருக்கும் புரியணும், கேட்கிற எல்லாருக்கும் புரியும். இந்த 3 பேரை தவிர மற்ற எல்லாருக்கும் புரியும்படியாக இந்த காலத்தில் எழுதி கொண்டிருக்கலாம். அந்த 3 பேருக்கும் புரியும் நடுவர்களே. பாவம், அன்றைய பாடல்கள் பக்கம் போய் உட்கார்ந்துவிட்டதால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதனால் கூகுளை தட்டி தெரிந்த பாடல்களை எல்லாம் பேசியிருந்தார்கள். அதற்கடுத்ததாக நட்புன்னா என்னன்னு தெரியுமா, நண்பன்னா யாருன்னு தெரியுமா? சூர்யா. அந்த சூர்யா விதை யாரு போட்டது? இட்லி உப்புமா செஞ்சா பெருமை இட்லிக்காம். இதுதான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயா, பிரியாணி யாரு வேணாலும் செய்யலாம், பாய்க்கடை பிரியாணி தான் நல்லா இருக்கும், அதுதான் இப்போ எங்களுக்கு தேவை. இன்னைக்கு அதே நட்புக்கு தான் பாட்டு எழுதுனா, எந்த பெண்களும் தேவையில்லை, நமக்கு கண்ணீரஞ்சலி போஸ்ட் மட்டும் நண்பை மட்டும் போதுண்டானே, எல்லாருக்கும் புரியுற மாதிரி உலக ஒரு பாட்டு எழுதுனா. அதுக்காக இதுக்கு விதை போட்டது தளபதி படம் தான், அதுக்கப்புறம் தளபதி படத்துக்கு அப்புறம் நட்பே வரக்கூடாது, அது நட்பை பற்றி பேசவே கூடாது அப்படின்னா இதுல இருந்து என்ன விளங்குது? நீங்க எதை பேசினாலும் நிறைய பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனால நாங்க சொல்றது மட்டும்தான் உண்மை, அதை மட்டும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து தத்துவ பாடல்கள், போனால் போகட்டும் போட தத்துவ பாட்டு பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது எமது தத்துவ பாடல்கள். ஸ்டவ் மேல கடாய் என்ற ஒரு பாட்டு வந்தது. அந்த பாட்டுக்கு பொருள் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பாட்டில் சொல்கிறான் பாருங்க, ராவு காலம் யமகண்டம் ஏகாதசி வைகுண்டம், நேரங்காலம் பார்த்து வந்தா லைஃப் வேஸ்ட்டுடா, அச்சு புச்சி மேலே வந்தா காட்ட மாட்டோம் நாங்கள் வந்தா, இட்லிக்கே வழி இல்லாமல் சுற்றுவீங்க சந்து சந்தா, எப்பவுமே உன்னை பற்றி பெருமையா நீ பேசிப்ப, நாங்களும் மேலே வருவோம் கண்டிப்பா நீ யோசிப்ப என்று, நாங்களும் ஒரு நாள் மேலே வருவோம் என்று இன்றைய தலைமுறையின் ஏக்கங்கள் அனைத்தையும் எழுதிவிட்டு போனான் ஐயா, அனைவருக்கும் புரியும் வகையிலே. அதற்கடுத்து பாருங்கள், கருத்தவெல்லாம் கலீஜா கிறக்கி விட்டாங்கன்னு ஒரு பாட்டு எழுதிட்டு போனார் பாருங்க. இந்த நகரை இப்போ தான் மாநகராட்சி, இந்த மாற காரணமே நம்ம அண்ணாச்சி, தகர கொட்டால தங்கி இருந்தாலும் சென்னையோட அன்னை நம்ம குப்பம் தாங்கன்னு எழுதிவிட்டு போனார்கள் ஐயா. அதற்கடுத்து விஜய் ஆண்டனி என்றால் நமது எதிரணியின் 3ஆம் வாதி வினுஷ்மித்தனுக்கு அவர் புளிப்பி மிட்டாய் சாப்பிடுவது போல் இருக்கும். விஜய் ஆண்டனியை பார்த்தாலே
நடுவர் கூறியது போல்தான் வாகனத்தில் வரும்போதிலிருந்து விஜய் ஆண்டனியை பற்றி ஏச ஆரம்பித்து விட்டார். அதே விஜய் ஆண்டனி எழுதினார் பாருங்கள், இலங்கையிலிருந்தும் எடுத்துக்கொண்டு போய் சுராங்கனி என்று அனைத்தையும் சேர்ந்து கூலானாலும் குளிச்சு கூடி கந்தையானாலும் கசக்கி கட்டு சன்னி ராடு மகனே அறம் ஊக்கமது கைவிடேல் நன்றி மறவேல் இளமையில் கல்னி கெடுப்பதை ஒளி கடிவதை மற என்று அன்றைய தமிழை இன்றைய பாட்டில் ரெப்பாக பாடி அத்தனை சங்கீத வடிவங்களையும் காட்டிக் கொண்டிருக்கின்றார். கொஞ்ச நேரம் பயந்து போயிட்டேன். ஊக்கமது கைவிடல் எல்லாம் ஔவையார்ன்ற மாதிரி ஏதோ படிச்ச ஞாபகம் இருந்தது. அது விஜய் மட்டுமல்ல, யாயும் யாயும் யாரோகியரோ இருக்கட்டும், அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டில் பொந்திடேன் வைத்தேன் இருக்கட்டும், பாவையடி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்காக இருக்கட்டும், அவளும் நானும் அமுதும் தமிழும் என்ன அன்றைய அனைவரும் உரைநடையில் எழுதிய பாடல்களை இன்று திரையில் காட்டிக் கொண்டிருக்கின்ற பாடல்களாக இருக்கின்றது. அத்தனை பேருக்கும் அர்த்தமும் புரியும், இன்னும் சங்கீதத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? அது தான் செவிக்கும் சேர்த்து அறிவுக்கும் சேர்த்து இன்பத்தை கொடுக்கின்றது. அதற்கடுத்ததாக எமது சஜிஷ்ணவன் வந்தார். பார்த்த ஞாபகம் இல்லையோ அது போல ஒரு பாட்டு கிடைக்குமா? 70களிலிருந்து ஆரம்பித்து விட்டேன், அது போல ஒரு பாட்டு கிடைக்கவில்லை. உண்மையாக யுவன் சங்கர் ராஜா எங்கேயோ பார்த்த மயக்கம் என்று கூறியதை தானையா இன்றைய இளைஞர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், சஜிஷ்ணவன் கேட்டார் ஒரு கேள்வி, நீங்கள் எந்த பாட்டு ரசித்திருப்பீர்கள் என்று. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. ஐயா, எங்கள் அண்ணன் ரசித்தது இந்த பாடலை. அதற்கடுத்து வந்தார், அன்னை பாசம் என்று கூறினால் என்ன சொல்லுவீர்கள்? அம்மாவென்று அழைக்காத உயிரில்லை. அதற்கு பிறகு அவருக்கு வரி தெரியாது, எதுவுமே தெரியாது. அது அம்மாவென்று அழைக்காது இங்கு தோணியது. இறுதியில் 30 செகண்ட் இருக்கின்றது என்று கடிகாரம் காட்டியது. 30 செகண்டுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அம்மா என்று அழைக்காது. அதே கேள்வி நடுவரிடம் கேட்டார், நடுவரிடம் பதில் இல்லை. ஆனால் இன்று அம்மாவை பற்றி கேட்டால் அனைவரும் கூறுவார்கள், ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா என்று. இன்று அத்தனை பேருக்கும் விளங்கக்கூடியது போல பாடலை எழுதிவிட்டார்கள். ஐயா, அன்று எமது தலைவர் கூறியது போல்தான், தத்துவத்தை வைத்துக்கொண்டு பாட்டு எழுதினால் மட்டும் போதாது, அனைவருக்கும் புரிய வேண்டும், அனைவரிடம் சென்று சேர வேண்டும், அத்தனை உறவுகளையும் வெளிப்படுத்த வேண்டும். கடவுளாக பாடல் எழுதினார்களாம். யார் யார் சிவம், நீ நான் சிவம், வாழ்வே சிவம் என்று பாடினார் பாருங்கள். அன்பே சிவத்தில் இதயம் என்பது சதைத்தான் என்றால் எரித்தலால் தின்றுவிடும், அன்பின் கருவி இதயம் என்றால் வாழ்வை வென்றுவிடும் என்று கூறினார். இறுதியாக, அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா, மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. வாய்ப்புக்கு நன்றி. திட்டம் போட்டு அடித்தார்கள் துசிதரனை, அப்படி இருந்தும் அசரவில்லை. தன்னுடைய அணிக்கு ஒரு இறுதி தூணாக அந்த பேச்சை அமைத்து உறுதியாக இருமாப்பாய் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது எங்களுடைய பட்டிமன்றம் ஒரு முடிவுக்கு வருகிறது. இவ்வளவு நேரமும் அவர்களுக்குத்தான் பரபரப்பு. இப்போது அந்த பரபரப்பு பந்து என்னை நோக்கி வீசப்பட்டு விட்டது. ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டும். எந்த தீர்ப்பு சொன்னாலும் சிக்கல்தான். ஏன்னா எனக்கு இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் ஒவ்வொருவராக கண்ணுக்கு முன்னால் வருகிறார்கள். 50லிருந்து 80லிருந்து 5 வரை அறிவுக்கும் செவிக்கும் இன்பம் அளிப்பது அன்றைய பாடல்களா இன்றைய பாடல்களா? இந்த பட்டிமன்றத்தில் ஒரு விடயத்தை நான் குறிப்பாக கவனித்தேன். அன்றிலிருந்து இன்று வரையான ஒரு வளர்ச்சி இருக்கிறதல்லவா? அதை வளர்ச்சி என்று சொல்வதை விட ஒரு மாற்றம் இருக்கிறதல்லவா? நாங்கள் பட்டிமன்றத்துக்கு வந்த முதல் கணத்திலிருந்து இப்பொழுது இந்த கணம் வரையே நிறைய விடயங்கள் இங்கே மாறிவிட்டன. மாறிக்கொண்டிருக்கும் இந்த மாற்றமாம் வையகத்தில் இசையும் பாடலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை, அதுவும் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றம் பாடலில் நிகழும், உள்ளடக்கத்தில் நிகழும், இசையில் நிகழும், குரலில் நிகழும், இசை கருவிகளில் நிகழும், கதை களங்களில் நிகழும், பாடல்களின் பின்புலங்களில் நிகழும், மொழியில் நிகழும், தொழில்நுட்பத்திலும் நிகழும். மாறிக்கொண்டே இருக்கும். இந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த மாற்றத்தை மனதில் வைத்துக்கொண்டுதான் நாம் எந்த பாடல் அறிவுக்கும் செவிக்கும் இன்பம் அளிக்கின்றன என்பதை பற்றிய ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். 2 தரப்பும் பாடல்களின் இனிமையிலிருந்து பாடல்களின் இழிவு வரைக்கும் அலசி ஆராய்ந்து விட்டு போயிருக்கிறார்கள். ஒரு இசையை நம்முடைய காதுக்கு கொண்டு வருவது காற்று மட்டும்தான் என்றிருந்த நிலையிலிருந்து அது கருவிகளின் கைகளுக்கு கைமாற்றப்பட்டு விட்டது. ஒரு காலத்தில் இசை நேரடியாக இசைக்கப்படுவதுதான். நீங்கள் நேரடியாக உங்களுக்கு முன்னால் இசைக்கலைஞர்கள் இருந்து இசையை இசைப்பதை நீங்கள் நேரடியாக கேட்பதுதான். பின்னாட்களில் அவ்வாறு இல்லை. ஒலிப்பதிவு கருவி கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னால் இசை என்பது வெறும் காற்று மட்டும் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒன்று அல்ல, வழி மட்டும் கொண்டு வந்து சேர்ப்பது அல்ல,
இசை என்பது கருவிகளின் வழியாகவும் வர வேண்டி இருக்கிறது. அந்த கருவிகள் அந்த இசையை எந்த தரத்தில், எந்த ஒலித்தரத்தில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதும் அந்த இசையை நீங்கள் எப்படி ரசிக்கிறீர்கள் என்பதில் தாக்கம் செலுத்தியது. ஒரு காலத்தில் கிராமபோன் தட்டுக்களை பார்த்தால் அதில் தாழ்ந்த மீடுரன் உள்ளவை, லோ ஃப்ரீக்குவன்சி ஒலிகளை அழகாக பதிவு செய்ய முடியாது. அதனால் அங்கே எல்லோரும் உயர் ஸ்தாயியில் பாடுவார்கள். அங்கே பேஸ் பெரிதாக இருக்காது, ஏன்னா அது தாழ்ந்த மீடுரன் உள்ளது. ஆனால் குரலின் உச்சஸ்தாயி குரல் பி சுசீலாவினுடைய குரல், டி.எம். சௌந்தரராஜனின் குரல் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள். இல்லை, அதெல்லாம் கிராமபோனுக்கான குரல். பிறகு ஒலிப்பேழைகள் வந்தன. அதாவது காந்த புலங்களாக ஒலியை சேமிக்கின்ற கசட்டுக்கள், நாடாக்கள். அங்கே தாழ்ந்த மீடுரனை நன்றாக சேமிக்க முடியும். ஆனால் உயர்ந்த மீடுரனுக்கு போகும் பொழுது அங்கே இரைச்சல் வரும். ஏனால் காந்த புலத்தை மிகவும் அடர்த்தியாக அடுக்க முடியாது. அப்பொழுது பேஸ் முக்கியமான இடத்துக்கு வருகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஜே ஜேசுதாஸ், அந்த குரல்களின் அந்த தாழ்ந்த மீடுரன், தாழ்ந்த அதிர்வெண்கள் எம்மை ஆகர்ஷிக்க தொடங்குகின்றன. பேஸ் கிட்டார், பேஸை தரக்கூடிய இசைக்கருவிகள் எம் காதுகளை வந்தடைகின்றன. கூடவே ஸ்டீரியோ ஒலிநயம் வருகிறது. இசையை நாங்கள் மண்டபத்திலிருந்து கேட்பதைப் போல இடது பக்கம் இருந்து வரும் கருவிகள் இடது பக்கம் இருந்தும், வலது பக்கம் இருந்து வரும் கருவிகள் வலது பக்கம் இருந்தும் நம் காதுகளை வந்தடைந்தன. அது நமக்கு புதிய இன்பத்தை கொடுத்தது. பின்னர் நாங்கள் 2000களை 90களின் இறுதி பகுதிக்கு வரும் பொழுது, அல்லது 90களின் நடுப்பகுதியிலேயே ஒரு பாடலை கேட்டுக்கொண்டிருந்த போது ஒரு மணிச்சத்தம் ஒலித்தது. அந்த மணிச்சத்தம் எப்படி ஒரு பாடலில் இவ்வளவு துல்லியமாக ஒலிக்க முடியும் என்ற அதிர்ச்சியை எம்மால் தாங்கவே முடியவில்லை. அது ரோஜா படத்தில் சின்ன சின்ன ஆசை. ஏனென்றால் அதற்கு முன்னர் இருந்த சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாமே, ஒலி பொறியியல் எல்லாமே ஒலிநாடாவுக்கானது. இந்த மாற்றத்துக்கு பிறகு இருவட்டுக்கள் வந்துவிட்டன, டிஜிட்டல் மியூசிக் வந்துவிட்டது, எண்ணிம இசை வந்துவிட்டது. இங்கே தாழ்மீடுரனாக இருந்தால் என்ன, உயர்மீடுரனாக இருந்தால் என்ன, எல்லாவற்றையும் துல்லியமாக பதிவு செய்து துல்லியமாக செவிகளுக்குள் கொண்டு போய் சேர்க்கின்ற நுட்பம் வளர்த்து விட்டது. மணிச்சத்தமும் அழகாக ஒலிக்கும், புல்லாங்குழலிலிருந்து நழுவுகின்ற மூச்சுக்காற்றும் தெளிவாக ஒலிக்கும். இது அந்த காலத்தில் நமக்கு செவிக்கு கொடுத்த இன்பம் என்பது சொல்லில் அடங்காதது. அந்த அதிர்ச்சி, இந்த மாற்றம் முதல் முறையாக ஒரு சிடியில், கம்பேக்ட் டிஸ்கில், இருவட்டில் பாடலை கேட்டபோது ஏற்பட்ட அந்த அதிர்ச்சியும் இன்பமும் சொல்லில் அடங்காதது. அது செவிக்கான இன்பம். அறிவுக்கு இன்பம் எப்படி கிடைக்கும்? அறிவுக்கு இன்பம் பாடல் வரிகளின் ஊடாக கிடைக்கும் என்பது ஒரு வெளிப்படையான உண்மை. எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பாடல் வரிகள் சிறப்பாக, தரமாக, கவித்துவத்தோடு அமையும் பொழுது அது மூளையில் செயலாக்கப்படும் போது எமக்கு அந்த அறிவின் இன்பத்தை உள்ளே திறந்து விடுகிறது. அந்த இன்பத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஆனால் பாடல் வரிகள் மட்டும் அறிவுக்கு இன்பம் கொடுப்பதல்ல. எம் இசை அறிவுக்கும் இன்பம் கொடுக்கக்கூடிய இசை கோர்ப்புகள் அறிவுக்கு இன்பம் கொடுக்கின்றன. அது அந்த காலம் முதல் இந்த காலம் வரை 40களில் முதல் திரைப்படங்கள் பேசத் தொடங்கிய போது, பாடத் தொடங்கிய போது வந்த பாடல்களிலேயே தியாகராஜ பாகவதர் பாடினாராக இருந்தால் அது செவிக்கு மட்டுமல்ல, மனதுக்கு மட்டுமல்ல, அதனுடைய இசை அறிவுக்கு இன்பத்தை கொடுத்தது. அட, இந்த ராகத்தில் இப்படி ஒரு மட்டு அமைக்க முடியுமா? இதை இப்படி இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு பாட்டை பாட முடியுமா? குரலை இப்படி வைத்துக் கொள்ள முடியுமா? என்பதெல்லாம் அறிவுக்கு கிடைக்கும் இன்பம் தான். பிறகு இளையராஜா எல்லாம் வரும்போது, அட, நாட்டு பாடல்களையும் மேற்கத்தைய சாஸ்திரிய சங்கீத செவ்வியல் இசையையும் கர்நாடக செவ்வியல் இசையையும் ஒன்றாக கலந்து இப்படி ஒரு ஜனரஞ்சகமான இசையை தர முடியுமா என்கின்ற அந்த இசை அறிவுக்கான ஒரு அதிர்ச்சி, இசை அறிவுக்கான ஒரு இனிமையை பாடல்கள் கொடுக்க முடிந்தது. பிறகு 2000களுக்கு பிறகு ஒவ்வொரு ஒலி துகளையும், ஒவ்வொரு இசைக்கருவியில் நழுவும் ஒலியின் துணுக்குகளையும், குரலின் வேறுபாடுகளையும் எல்லாவற்றையும் உரிய விகிதத்தில் கலந்து ஒரு இசையை இப்படி ஒரு நீர்வீழ்ச்சியில் இறங்கி நனைகின்ற அனுபவம் போல் தர முடியுமா என்ற ஒரு இசையறிவுக்கான இன்பம் கொடுக்கப்பட்டது. இந்த மூளை இருக்கிறது அல்லவா,
இத்தனை கோடி இன்பங்களையும் எம்மை அனுபவிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உறுப்பு இந்த மூளை இருக்கிறது அல்லவா? இந்த மூளையை திருப்திப்படுத்துவது என்பது சாதாரண செயல் இல்லை. அதற்கு இன்பத்தை கொடுத்து திருப்திப்படுத்துகின்ற அறிவியல் தான் கலையே. அதுதான் கலை, அதுதான் இசை. அப்ப அறிவுக்கும் செவிக்கும் இன்பத்தை கொடுத்தது இன்றைய பாடல்கள். அன்றைய பாடல்களா, இன்றைய பாடல்களா? அறிவுக்கும் செவிக்கும் இன்பத்தை கொடுத்து கொண்டிருப்பது கவித்துவமும் இசை நுணுக்கமும் கலைத்துவமும் கலை உழைப்பும் ஒருங்கே செறிந்து விரிந்து பரந்து உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற இனிமையான என்றென்றைக்குமான பாடல்களே. அது அன்றைக்கல்ல, இன்றைக்கல்ல, என்றைக்கும் நிலைக்கின்ற பாடல். அன்று வந்தால் என்ன, இன்று வந்தால் என்ன, இன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன. அவை இன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை என்னுடைய தீர்ப்பாக வழங்கி இந்த பொங்கலில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொங்கலோ பொங்கல்.